தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கிச் சேர்வதே என் நாவல் பூமியில். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த 28வது நாள் ஜெபத்திலே இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரையும் அன்பாய் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் கூட நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அடுத்த நிலையை அடைய வேண்டும் என்றால், நம் தேவனோடு கூட உள்ள உறவிலை நெருங்க வேண்டும் என்றால், தேவன் செய்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலிருந்து சில மனிதர்களை, சில உறவுகளை நம்மை விட்டு பிரிக்கிறார். சில நேரங்களிலே நம்முடைய இருதயத்திலே இந்த கேள்வி எழுவதுண்டு. நான் ஒரு காலத்திலே துன்மார்க்கமாய் வாழ்ந்தபோது, தேவனுக்கு பிரியமில்லாமல் நான் வாழ்ந்தபோது, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவளாய் நான் வாழ்ந்தபோது, என்னோடு கூட அநேக உறவுகள் இருந்தார்களே, என்னோடு கூட நிறைய நண்பர்கள் இருந்தார்களே. ஆனால் இன்றைக்கு நான் தேவனிடத்திலே நெருங்குகிற வேளையிலே, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நல்ல ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று முயற்சி செய்யும் போது அநேகர் என்னை விட்டு பிரிந்து போய் விடுகிறார்களே, என்ன காரணம் என்று நிறைய நேரங்களில் நீங்கள் யோசிப்பதுண்டு. பிரியமானவர்களே, அதற்கு பதில் என்னவென்றால், தேவன் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும்படியாய், வளர்ச்சியை கொடுக்கும்படியாய் சில மனிதர்களை, சில உறவுகளை உங்களை விட்டு பிரிக்கிறார். அது எதுக்கென்றால், உங்களை அவர்களிடம் இருந்து பாதுகாக்க, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் கலங்கப்படாமல் பாதுகாக்க, உங்களை ஒரு பெரிய நோக்கத்தோடு உங்களை தயார்படுத்துவதற்காக, உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காகவும் தேவன் சில நேரங்களிலே சில மனிதர்களை நம்மை விட்டு பிரிக்கிறார். பாருங்கள், நாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் என்விரான்மெண்ட்ல, ஒரு ஆவிக்குரிய வட்டத்தில் நாம் ஒற்றுமையாக இருந்தால்தான், ஆவிக்குரிய நண்பர்களோடு நாம் ஐக்கியப்பட்டு இருந்தால்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை நாம் பார்க்க முடியும். எனவே ஆவிக்குரிய நண்பர்களாக நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் நம்மளை விட்டு பிரித்து விடுகிறார். ஆவிக்குரிய வட்டத்தை நம்மோடு கூட இணைக்கிறார். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்டவருக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவருக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம், ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வளர முயற்சி செய்யும் போது உங்களை சுற்றி அந்த பழைய நண்பர் கூட்டம் அப்படியே விலகி இருக்கும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைத்திருப்பாங்க, புதிய ஆவிக்குரிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைத்திருப்பாங்க. இது நீங்க செய்ததில்லை, இது தேவன் உங்களுக்காக செய்த ஒரு பெரிய செயல். பாருங்க, எப்படி ஒரு மரம் நன்றாக வளர வேண்டும் என்றால், அதை நம்ம ப்ரூன் பண்ணுறோம்ல, அடிக்கடி அதனுடைய கிளைகளை எல்லாம் நம்ம வெட்டுறோம், இந்த மாதிரி களைகளை எல்லாம் பொறுக்கிறோம். இந்த ப்ராசஸ் ரொம்ப கடினமாக இருக்கும். யோசேப்புடைய வாழ்க்கையிலும் நம்ம பார்த்தோம் என்றால், அவனுடைய சொந்த சகோதரர்களை பகைத்து யோசேப்பை தனியாக விட்டு விடுகிறார்கள். யோசேப்பை கொலை செய்யும் அளவுக்கு கூட யோசேப்பை விரோதிக்கிறார்கள். அந்த ப்ராசஸ் யோசேப்புக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் பாருங்க, ஆண்டவர் யோசேப்பை அவர்களை விட்டு பிரித்ததனுடைய பெரிய மேன்மையான நோக்கம் பிற்காலத்தில் தான் யோசேப்புக்கு அது புரிய வந்தது இல்லையா? ஆண்டவர் ஆபிரகாமை ஊர் என்கிற கல்தேயருடைய தேசத்திலிருந்து அழைத்த போது ஆபிரகாமோடு லோத்துவும் கூட வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே லோத்து தனியாக ஆபிராமை விட்டு பிரிந்து சென்ற பின்புதான் கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு நேராய் வந்து அவருடைய திட்டத்தை ஆபிரகாமுக்கு அறிவிக்கிறதை பார்க்கிறோம். சில நேரங்களிலே ஆவிக்குரிய வட்டாரத்தில் கூட ஆண்டவர் இந்த செயலை செய்ததுண்டு. உதாரணத்துக்கு, பவுலும் பர்னபாவும் இணைந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஒரு சிறிய ஆர்கியூமெண்ட் வந்துச்சு. பாருங்க, பவுல் சொன்னார், நம்ம முதல் மிஷினரி பிரயாணம் போன இடங்களுக்கு மறுபடியுமாய் சென்று விசுவாசிகளை தைரியப்படுத்தலாம் என்று சொன்னபோது பர்னபா அதற்கு ஒத்துழைக்கவில்லை. பர்னபாவுக்கு தன்னுடைய பட்டணமாக்கிய சைப்ரஸ் என்கிற அந்த நகரத்துக்கு போக வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டது. பாருங்கள், அங்கே ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் வந்தபோது
ஆண்டவர் சொல்லுகிறார், பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக பிரித்து விடுங்கள் என்று சொல்லி. அப்படியானால் ஆவியானவரே அங்கே அழகாக பிரித்து பவுல் சீலாவோடு இணைந்து அந்த மிஷனரி பிரயாணத்தை மேற்கொள்கிறார். பர்னபா மார்க்குவை இணைத்து கொண்டு அவர்களுடைய ஊழியம், இப்படியாக 2 பகுதிகளிலே கர்த்தருடைய ஊழியம் ஒரே நேரத்தில் வளர அந்த பிரிவினை ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக அமைந்தது. பாருங்கள், நிறைய நேரத்தில் இது வந்து காட்ஸ் டைரக்ஷன். ஆண்டவரே உங்களை வழி நடத்திட்டு போறாருன்னு அர்த்தம். அதுக்காக கவலைப்படாதீங்க. நிறைய நேரங்களில் சில நம்மளை விட்டு பிரிந்து செல்லும்போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இது கர்த்தராக நம்மளை வழி நடத்துகிற ஒரு பெரிய ப்ராசஸ். நம்மளை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக, நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு போக தான் கர்த்தர் சிலரை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பிரிக்கிறார். பாருங்கள், ரூத்தையும் ஓர்பாவையும் ஆண்டவர் 2ஆக தனியாக பிரிப்பதற்கு காரணம், பிற்காலத்திலே ரூத்தினுடைய வாழ்க்கையிலே, ரூத்தினுடைய எதிர்காலத்திலே அங்கே ஓர்பாவுக்கு எந்த ரோலும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கட்டத்திலே ஆண்டவர் ஓர்பாவை அழகாக பிரித்து அவளுடைய சொந்த தேசத்துக்கே அனுப்புகிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த காலையிலே கர்த்தர் உங்களை திடப்படுத்துகிற வார்த்தை இதுதான். பிரியமானவர்களே, உங்களை விட்டு சிலர் பிரிந்து செல்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நோக்கி உங்களுடைய பிரயாணத்திலே ஆண்டவர் நியமித்த இலக்கை நோக்கி நீங்கள் பிரயாணப்படுங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிற நபர்களை, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை கனி கொடுப்பதற்கு தடையாக இருக்கிற நபர்களை ஆண்டவரே பிரித்து கொண்டு போய் விடுவார். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதிருங்கள். அது பிற்காலத்திலே உங்களுக்கு அது நன்மையாக மாறுகிறது என்று உங்களுக்கு புரியும். நம்ம ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, நீங்கள் அருமையாக கொடுத்த இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இன்று கற்றுக்கொண்டது போல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து சில மனிதர்களை, சில உறவுகளை ஆண்டவரை நீரே பிரிக்கிறீர் என்று நாங்கள் ஆண்டவரை அறிந்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, அது எங்களுடைய வாழ்க்கையினுடைய கனி கொடுத்தலுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அது உம்முடைய டைரக்ஷன், உம்முடைய வழி நடத்துதல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் தகப்பனே. ஆண்டவரை தேவையற்ற ஆண்டவரை பிணைப்புகளிலே நாங்கள் பிணைப்படாதபடி, ஆண்டவரை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடி ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் நாங்கள் செய்கிற எல்லா பிரயாணங்களிலும், நாங்கள் போகிற எல்லா இடங்களிலும் உங்கள் பாதுகாப்பு எங்களோடு கூட இருக்கட்டும், உங்கள் பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த புதிய நாளிலும் ஒரு புதிய கிருபை, தேவ சமாதானம் உங்களை வழி நடத்துவதாக. ஆமென்.